சிறு வயதிலிருந்த தெய்வம் எப்படி அவங்கள சிப்பி செதுக்கி எடுக்கிறதுங்கிறது ஒரு அறிகுறி சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. அவங்க சிறு வயசில் பிறக்கும்போது இருந்து ஒரு வயசு, ஒரு 3 வயசுல இருந்தாலும் சரி, ஒரு வயசு இருந்தாலும் சரி, 5 வயசு 6 வயசுல இருந்தாலும் சரி, 10 வயசுக்குள்ளே, ஏன் 12 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு டைமாவது சடை போட்டிருக்கும். இந்த முடிக்கு மத்திய அந்த சடை போட்டிருக்கும். அந்த சடை போட்டது இந்த சாமி தான் அப்படின்னு ஒன்று சொல்லும். ஆமாம், எந்த கோயிலுக்கும் தெரியாது, சடை போட்டிருக்கும். அது சடை போட்டிருக்கு. அந்த சடை இந்த கோயிலுக்கு தான் போட்டிருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லும். ஒன்று சொப்பன பூசாரின்னு தனியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி சொன்னாலும் சொல்லும். இல்லை, சொப்பனத்தில் தன்னுடைய நான் படுத்திருக்கோம்னு நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பியை படுத்திருக்கும் போது அவங்கக்கிட்ட சொப்பனத்தில் சொல்லும். சொப்பனம்னா கனவு சொல்லும். ஆமாம், சொப்பன பூசாரிட்ட போய் சொல்லிச்சுனாக்கா அவங்கள்ட்ட எப்படி சொல்லணும்னாக்கா, டேய் இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு சடை போட்டிருக்குன்னா எந்த கோயிலுக்கு யாரும் தெரியலன்னு சொல்லி பொழைச்சிட்டு இருக்காங்கடா, அவங்கள்ட்ட போய் நான் தான் போட்டிருக்கணும்னு சொல்கிறா போடாமல் அப்படிம்பாங்க. ஆமாம், அதே மாதிரி உங்கள் அம்மாங்க அப்பா, அவங்க தாத்தன் பாட்டன் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க போக்குவரத்துன்னா எத்தனை பேர் பிறந்தாங்க, எத்தனை பேர் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லு. அந்த பூசாரி ஊர் தேடி உலகம் தேடி உங்கள் இருப்பிடம் தேடி சொல்லுவாங்க. ஐயா சாமி இந்த மாதிரி இருக்குது, இப்போ எதுக்கு நான் உங்கள் வீட்டில் சடை போட்டிருக்குது, அந்த சாமி சொல்லியிருக்குப்பா, கருப்பன் சாமி சொல்லியிருக்குது, ஓமந்திர மாசிபலின்னு சொல்லியிருக்காரு, முருகன் சொல்லியிருக்காரு, ஐயப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிப்பி செதுக்கி எடுக்கிறது உண்மை.